நீங்கள் லீனை முதல்ல அன்லீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த 1 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங்கை நீங்கள் போய் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த 2 லட்ச ரூபா கைக்கே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடீம் பண்ணலாம். ரெடீம் பண்ணி இந்த 1 லட்சத்தை வந்து யார்கிட்டே வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபா தான் லோன் எடுக்கிறேன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும் கூட நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும். அண்ட் நீங்கள் அந்த லோனை வந்து திருப்பி ரீபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லிமிட் திருப்பி 45,000 ஆகிடும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் லோன் எடுக்கலாம், இன்சூரன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக லோன் எடுக்கலாம், அஃப்கோர்ஸ் வீடுக்கும் கடன் மீனிங் தங்க நகை இது எல்லாத்துக்குமே அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் லோன் எடுக்க முடியும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்காது. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் பணம் சேர்க்கலாம், இல்லை வந்து குழந்தைகளோட படிப்புக்காக நீங்கள் வந்து பணத்தை சேர்க்கலாம். அப்போ இந்த கோலை நோக்கி நீங்கள் பணத்தை சேர்க்கும் போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை தான் வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம தேவையில்லாமல் நம்ம யூனிட்ஸை விற்றோம் அப்படின்னா அதுக்கான பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு 45-50% வரைக்கும் தான் லோன் கிடைக்கும். அண்ட் இந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டானா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஏன்னா இது லோன். ஸோ இன்றைக்கி கரண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10-10.5% இருக்குது. இது வந்து டிபெண்டிங் அப்பான் நீங்கள் எங்கே கடன் வாங்குறீங்கன்றதை பொறுத்து. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லாருக்குமே இந்த லோன் பற்றி வந்து தகவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படுது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக என்னால் லோன் எடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் லோன் எடுக்கலாம், இன்சூரன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக லோன் எடுக்கலாம், அஃப்கோர்ஸ் வீடுக்கும் கடன் மீனிங் தங்க நகை இது எல்லாத்துக்குமே அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் லோன் எடுக்க முடியும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் லோன் கிடைக்குது. ஆனால் இப்போ இந்த லோன் கிடைக்குதுன்றனாலேயே நான் போய் லோன் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணக்கூடாது, அதை தவிர்க்கணும். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் இதை நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் ஏதாவது ஒரு கோலை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் பணம் சேர்க்கலாம், இல்லை வந்து குழந்தைகளோட படிப்புக்காக நீங்கள் வந்து பணத்தை சேர்க்கலாம். அப்போ இந்த கோலை நோக்கி நீங்கள் பணத்தை சேர்க்கும் போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எமர்ஜென்சின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஜென்ரலாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை விற்று அதிலிருந்து வந்த பணத்தை வச்சு உங்களுடைய எமர்ஜென்சியை வந்து பார்த்துப்பாங்க. பட் இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தொகை வேணும்ன்ட்டு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை விற்றேன் அப்படின்னா ஒன்று எனக்கு அதில் வந்து எக்ஸிட் லோடு இருக்கலாம், அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மோ இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காம்பவுண்டிங்கில் ஒரு இம்பேக்ட் வரதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. நம்ம திரும்ப சொல்கிறது வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை தான் வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம தேவையில்லாமல் நம்ம யூனிட்ஸை விற்றோம் அப்படின்னா அதுக்கான பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் நீடுக்காக உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உடைக்காமல் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். எனக்கு திடீர்னு ஒரு தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களுடைய யூனிட்ஸை போய் லீன் மார்க் பண்ணி, எப்படி வந்து நம்ம தங்க நகை வச்சுருந்தோம் அப்படின்னா எனக்கு கடன் வேணும்னா அதை போய் நான் அடகு வைக்கிறணும், அதே மாதிரி உங்களுடைய யூனிட்ஸை நீங்கள் போய் பிளட்ஜ் பண்ணலாம். பிளட்ஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோன் கிடைக்கும். எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா ஒர்த் ஆஃப் யூனிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த 1 லட்ச ரூபா ஒர்த் ஆஃப் யூனிட்ஸை நீங்கள் போய் லோனுக்கு, அதாவது நீங்கள் லீன் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து 45-50% வரைக்கும் லோன் கிடைக்கும். ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபா யூனிட்டை வந்து பிளட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 45,000 50,000 ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். ஸோ எதனால் அப்படின்னா ஜென்ரலாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பங்குச்சந்தைகளோட ஏற்றம் இருக்கும். நீங்கள் தங்கமே போய் வச்சிங்கன்னா கூட நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்கத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு 70,000 இல்லை 80,000 கிடைக்கும். அதுதான் ஹேர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு 45-50% வரைக்கும் தான் லோன் கிடைக்கும். அண்ட் இந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டானா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஏன்னா இது லோன். ஸோ இன்றைக்கி கரண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10-10.5% இருக்குது. இது வந்து டிபெண்டிங் அப்பான் நீங்கள் எங்கே கடன் வாங்குறீங்கன்றதை பொறுத்து. ஸோ ஒன்று இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோன், ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 மாசத்துல பணம் வந்துரும். ஆனா, இன்னைக்கு என் கையில பணம் இல்ல. அப்படின்ற நேரத்தில நீங்க மியூச்சுவல் ஃபண்ட க்ளோஸ் பண்றதுக்கு பதிலா, அந்த இடத்துல நீங்க லீன் மார்க் பண்ணிட்டு, இந்த 1 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட்ட மட்டும் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆக்சுவல் பணம் வந்ததுக்கு அப்புறமா இந்த நீங்க லோன க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இத நீங்க வந்து ஒரு பெரிய ஓடி ஃபெசிலிட்டி மாரியும் யூஸ் பண்ணலாம். மத்ததெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லோன் ஃபெசிலிட்டி. ஸோ நீங்க வாங்கியிருப்பீங்க, அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடி ஃபெசிலிட்டி மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு லிமிட்ட மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, நான் சொன்ன மாரி இப்போ ரூ. 1,00,000 நீங்க வந்து பிளட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 45,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். நான் அந்த 45,000த்தையும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அத வந்து யூஸ் பண்ணாமயே கூட வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு ரூ. 10,000 தான் லோன் எடுக்கிறேன்னா, அந்த ரூ. 10,000க்கு மட்டும் கூட நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும். அண்ட் நீங்க அந்த லோன வந்து திருப்பி ரீபே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய லிமிட் திருப்பி 45,000 ஆயிடும். ஸோ இத வந்து நீங்க ஓடி ஃபெசிலிட்டி மாரி யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய மார்க்கெட் ஃபால் வரலாம். அந்த டைம்ல உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம். அந்த டைம்ல யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் நீங்க வந்து ஐடியலா தவிர்க்கிறது பெட்டர். ஆனா சில நேரத்தில வந்து அந்த லீவரேஜ் எடுத்து பண்ணணும் அப்படின்ற நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஐடியலி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஸோ ஐடியலி உங்களுடைய எமர்ஜென்சி ஆர் உங்களுடைய ஒரு பணம் வரப்போகுது, இன்னைக்கு அதுக்கு கேஷ் ஃப்ளோ வேணுன்றதுக்காக, இந்த மாரி சின்ன விஷயத்துக்காக ஒரு ஷார்ட் டெர்ம் ரிக்வயர்மென்ட்டுக்காக ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள தேவையானதுக்காக இருந்ததுன்னா, நீங்க அன்னெசெசரியா யூனிட்ஸ விக்காம, அத ரீட்டெயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபெசிலிட்டிய நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இத எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்டையர்லி டிஜிட்டல் ஆயிடுச்சு. ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களுடைய கேஒய்சி எந்த கம்பெனி மூலமா நீங்க வந்து லோன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபெசிலிட்டிய யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுடைய ஆப்போ இல்ல வெப்சைட்குள்ள போனீங்கன்னாலே, அது ஆட்டோமேட்டிக்கா உங்கள கேஒய்சி பண்ண சொல்லும். பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, ஒரு 2, 3 மினிட்ஸ்ல உங்க கேஒய்சி ஆயிடும். ஆனதுக்கப்புறமா, நீங்க இந்த கேம்ஸ் அண்ட் கே ஃபின்டெக் இந்த 2 கம்பெனி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டோட ரெஜிஸ்ட்ரார்ஸ். அவங்க கிட்ட தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட எல்லா ரெக்கார்டும், அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவங்க தான் மெயின்டெயின் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா டேட்டா புல் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க டோட்டலா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரூ. 5,00,000 மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த என்டையர் ரூ. 5,00,000வும் உங்களுக்கு வந்து காமிச்சிரும். இப்ப இந்த ரூ. 5,00,000யும் நான் வந்து லீன் மார்க் பண்ணலாம். இல்ல எனக்கு ரூ. 5,00,000 லீன் மார்க் பண்ண வேண்டாம். ஒரு ரூ. 2,00,000க்கு மட்டும் நான் லீன் மார்க் பண்ணா போதும்னா, நீங்க ரூ. 2,00,000க்கு உண்டான யூனிட்ஸ மட்டும் நீங்க அத நீங்க போய் செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் வேணாம், இந்த ஃபண்ட நான் லீன் மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்க லீன் மார்க் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து சரி ரூ. 2,00,000க்கு நீங்க லீன் மார்க் பண்றீங்கன்னா, இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து டோட்டல் வேல்யூ எவ்வளோ, லோன் எவ்வளோ கிடைக்கும்னு காமிச்சிரும். அந்த ஆப்லயே வந்து உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ ரூ. 2,00,000 லீன் மார்க் பண்ணீங்கன்னா, ஜென்ரலா ரூ. 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு லிமிட் கிடைக்கும். அந்த லிமிட் வந்து உருவாயிடுச்சுன்னா, நீங்க அடுத்த நிமிஷமே நீங்க வித்ட்ராயல் போடலாம். போட்டீங்கன்னா, ஜென்ரலா ஒரு நாள்லயே வந்து உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் கிடைச்சிரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு 2, 3 மணி நேரத்திலேயே கூட உங்களுக்கு லோன் வந்துரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்டையரா எல்லாமே கிளீனா, ஸ்மூத்தா போச்சு அப்படின்னா, பிட்வீன் 5 மினிட்ஸ் டூ 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க என்டையர் லோன் ப்ராசஸிங்கே முடிச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க லோன் அப்ளை பண்ணீங்கன்னா, பிட்வீன் மேக்ஸிமம் ஒரு 1 டேக்குள்ள உங்க அக்கவுண்ட்லயே கிரெடிட் வந்துரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான விஷயம். பட் ஆனா இத நீங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்றது பெட்டர். அடுத்து சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் வந்து அந்த யூனிட்ஸ்ல வந்து நான் எஸ்ஐபிய கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் கன்டின்யூ பண்ணலாமான்னா, கன்டின்யூ பண்ணலாம். அதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நீங்க இந்த ஃபெசிலிட்டிய யூஸ் பண்றீங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் குடுத்த எக்ஸாம்பிள் படி நீங்க ஒரு ரூ. 2,00,000 மதிப்புள்ள யூனிட்ஸ வந்து நீங்க வந்து லீன் மார்க் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு நீங்க வந்து அந்த என்டையர் பணத்த எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெய்ட்டா போய் அந்த பணத்த எடுக்க முடியாது. ஏன்னா, அத ஆல்ரெடி அடகு வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க அந்த 2,00,000 வித்தா ரூ. 1,00,000 லோன் போயிடும். மிச்சம் 1,00,000 என் கைக்கு வருமானா? வராது. ஏன்னா, நீங்க லீன முதல்ல அன்லீன் பண்ணணும். அன்லீன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க அந்த ரூ. 1,00,000 அவுட்ஸ்டாண்டிங்க நீங்க போய் குளோஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த ரூ. 2,00,000 கைக்கே வரும். அதுக்கப்புறம் நீங்க ரெடீம் பண்ணலாம். ரெடீம் பண்ணி இந்த 1,00,000 வந்து யார்கிட்டயாவது வாங்குனீங்கன்னா, நீங்க திருப்பி குடுத்துடலாம். பட் ஜென்ரலா நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஓகே என்னுடைய கடன் போக மிச்ச பணம் எனக்கு திரும்பி வந்துரும்னு நினச்சிங்கன்னா, இது அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுடைய என்டையர் யூனிட்ஸையும் வந்து அன்லீன் பண்ணணும். அன்லீன் பண்ணணும்னா நீங்க லோன க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அத புரிஞ்சுக்கிட்டு இத நீங்க வந்து எந்த இடத்துல தேவையோ அத கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, அன்னெசசரி ரிடெம்ப்ஷனையும், அன்னெசசரியா நீங்க பே பண்ற டாக்ஸையும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்ப இந்த ஃபெசிலிட்டி வந்து ஸ்லோவா பிரபலம் ஆயிட்டே வருது. நெறைய பேர் இத யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, கண்டிப்பா நீங்க இத பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோல இந்த இன்ஃபர்மேஷன குடுத்துருக்கோம். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.
வர வீடியோஸில் உங்களுக்கு தேவையான பதில்களை நாங்கள் சொல்ல முயற்சி பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.